அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பாப்போமே வாங்க. பூஜா குட்டி தான் சமைச்சாங்க. என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்பளம், தக்காளி பூவா. மெதுவா கலருங்க. உள்ள ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன். தெரியும், அவனை தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். இவனை தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியும். அவன் இல்லைன்னா சோறு இறங்காத. ஓகே, ஒரு பையனா வராம பாருங்க. தக்காளி சோறு, முட்டை, அவிச்ச முட்டை. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தக்காளி சாதம் கலரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சித்ரா அண்ணன் கர்நாடகா ஸ்பெஷல் சித்ரா அண்ணன் ஸ்பெஷல் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதையும் ட்ரை பண்ணேன் நானு. ஆமா, அன்னைக்கு வந்து தாஸ் அண்ணா வீட்டுல அந்த அண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. என்ன டேஸ்ட்ன்ற அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுல. அப்புறம் அந்த கோயில்ல கூட சாப்பிடுறது இருக்கா, புல் டெம்பிள்ல செமையா இருந்துச்சு. அது வந்து பிரிஞ்சி டைப்ல பண்ணிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு பொரியல். ஆனா வேகவே இல்ல மாதிரி தெரியுது எனக்கு. என்னமோ வெந்திருக்கு. என்ன வெள்ளை வெளியா இருக்குது, அதனால ஒரு பச்சை கோஸ் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு தெரியுதா மக்களே? நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னமோ இது வேகாத வெள்ளை வெளியா இருக்குது இல்ல, அது மட்டும் நான் கோஸ். இங்க பாருங்க, இந்த கோஸ் தான் நான் சொல்றேன். அது பெரிய பீஸ்மா? ஓகே, இதுதான் இருக்கு. சரி, ஓகே, அவ்வளவுதானே. இன்னைக்கு மீதி வயிற்றுச்சல வந்துடும். வேற லெவல்ல பூஜை குட்டி சமைச்சிட்டாங்க. பிரம்மண மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி அம்மாவுக்கு அப்படியே கை குடையுது. என்னன்னா சலிக்கிறவங்க வரல. சோளவும் 200 கிலோ சத்து மாவு சலிச்சுட்டு வந்திருக்கிறேன். கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. மறுபடியும் ஜல்லட மிஷின் அடுத்தது அதுதான் பாத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ஒரு போனோம். சல்லடை 2 வாங்கணும். ஒண்ணு வந்து குளியல் பொடி, சீயக்காய் தூள் சலிக்கிறதுக்கு ஒன்னும், சத்து மாவுக்கு சலிக்கிறதுக்கு ஒன்னும் வாங்கியே தீரணும். அது வந்து பாத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கை ரொம்ப குடையுது. நம்மளா இருந்தா ஒருத்தரா இருந்தா யாரா இருந்தாலும் அதுதான். அன்னைக்கு வரல, அவங்க லீவ் போட்டாங்க. அதனால கை பயங்கரம் குடைச்சலா இருக்குது. அவங்க அப்படிதான். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. அப்புறம் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் பெங்களூர் vlogலாம் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ மறக்காம பாருங்க. வியூஸே போல ரொம்ப கஷ்டமா போச்சு. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுனா 20,000 பேர் தான் இது வரைக்கும் பாத்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே. அவங்களுக்காக இனிமேலும் நான் வீடியோ போடுவேன். ஒருத்தர் பார்த்தாலுமே அவங்களுக்காக நம்ம போட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்கவுங்க பரபரன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க குடும்ப இதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு டைம் ஒதுக்கும் போது கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு வருவாங்க. வாழ்க வளத்துடன்.